வீக்கெண்ட்லையாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிம்மதியாக தூங்கலான்னு சொல்லி தூங்குனா சிவியர் தலைவலியோடு எந்திரிக்க வேண்டியிருக்கு. ஏன்னு தெரியுமா? என்னன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீக் டேஸில் ஒரு டைம் தூங்கி ஒரு டைம் எந்திரிப்போம். இந்த டைமை விட எக்ஸ்ட்ரா 2 hours தூங்குனா மைக்ரைன் ட்ரிகர் ஆகிற ரிஸ்க் 3 மடங்கு அதிகமாக இருக்கும். பிரெயினில் இருக்க செரட்டோனின் லெவல்ஸ் ஸ்லீப் வேக் சைக்கிளை ரெகுலேட் பண்ணும். நம்ம டெய்லி எந்திரிக்கிற டைமை ரெகுலராக மெயின்டைன் பண்ணும்போது செரட்டோனின் லெவலை பிரெயின் ஸ்டடியாக மெயின்டைன் பண்ணும். சடனாக 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக தூங்கும் போது செரட்டோனின் லெவல் கம்மியாகும். இந்த இம்பேலன்ஸ் தான் மைக்ரைனை ட்ரிகர் பண்ணுது. இது நம்மளோட இன்டர்னல் கிளாக்கோட ரிதமை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ தலைவலி போகிறதுக்கு என்ன தான் பண்ணணும்? இதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க. வீக் டேவோ வீக்கெண்டோ ஒரு பர்டிகுலர் டைம் தூங்குங்க, ஒரு பர்டிகுலர் டைம் எந்திரிங்க. இந்த சைக்கிளை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தலைவலி வராது. வேணும்னா ஒரு 20 to 30 minutes ஸ்னாப் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஈவன் ஹாலிடேஸில் கூட வெக்கேஷன் பிளான் பண்ணும்போது கூட இந்த கன்சிஸ்டன்சியை ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக ஸ்லீப் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுங்கள். டார்க் ரூம் இருக்கணும். ஸ்க்ரீன் டைம் தூங்குறதுக்கு 2 hours முன்னாடியே கட் பண்ணிடுங்க. டெம்பரேச்சர் கூலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் ஸ்லீப் குவாலிட்டியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். வீக்கெண்டில் நாள் ஃபுல்லாக தூங்கினா கூட தலைவலி வராத உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் விட முக்கியமாக ஸ்லீப் ஹைஜீன் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுங்கள். டார்க் ரூமில் இருக்கணும். ஸ்க்ரீன்ஸ்லாம் ப்ராப்பராக போட்டிருக்கணும். ஸ்க்ரீன் டைமா டெம்பரேச்சர் கூலாக இருக்கணும். ஓகே ரைட். டார்க் டார்ச் அடிச்சு பார்க்கலாம். வாராஜா என்ன ராஜா இப்படி இருக்க? இருட்டுக்குள்ள என்ன அங்கிட்டு கிட்டுமா தேடிட்டு இருந்த?